மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சார், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே சார் லீவ் எடுத்தேன். ஓ ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். சரி, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல சார். என்ன சார் விஷயம்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? வர சொல்லியா, ஏதாவது பேசு. ஒன்றும் இல்லை புஷ்பா, இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. தேவி ஒருத்தியால எல்லாருக்கும் டீ காபி கொடுத்து சமாளிக்க முடியல. நீ வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். உடனே வரியா? என்ன யோசிக்கிற? வந்தா 1 மணி நேரம் வேலை தான். கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே நீ போயிடலாம். அத்தை வரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. இனி எனக்கு அங்க என்ன வேலை? வரேன்னு சொல்லுங்க. சார், நான் வரேன் சார். சரி, நீ உடனே கிளம்பி வாமா. ஓகே சார். சரிங்க சார். அவ வந்ததும் வந்துருவா சார். ரேவதி, ஊரெல்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். நீ என் கம்பெனிலே வேலை பார்த்துக்கிட்டு இவ்வளோ நாளா என்னையே ஏமாத்திருக்கியா? வாடி, வா வா வா, இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன். வா. இலக்கியா, என்ன எதுக்கு எஸ்எஸ்கே ஆஃபீஸ்க்கு போக சொல்ற? நாகுவை வச்சு கார்த்திகை காப்பாத்த தானே நாங்க வேஷம் போட்டு வேலை பார்த்தேன். இப்பதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கௌதமும் வெளியே வந்துட்டான்ல, அப்புறம் எதுக்கு இலக்கியா? இல்ல அத்தை, நான் உங்களை அங்க போக சொன்னதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. நீங்க கண்டிப்பா இப்ப எஸ்எஸ்கே ஆபீஸ்க்கு போறீங்க. என்னாச்சு மேடம்? பேக்கம் ஹவுஸ் கட் ஆயிடுச்சு. மெக்கானிக் கூட்டு வந்தா பார்க்கணும் மேடம். டெய்லி காரை கவனிக்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப ஆடிட்டர் ஆபீஸ்க்கு வேற போகணும். எப்படி போறது? உன்னெல்லாம் நம்பி வந்த பாரு, என்ன சொல்லணும்? ரேவதியை இன்னும் காணுமே. சொல்லு தாட்சாயணி, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல. ஏன், என்னாச்சு? காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு எஸ்எஸ்கே. அப்படியா? எங்க? பூந்தமல்லி பக்கத்துல இருக்கேன். மெக்கானிக் வந்து தான் கார் ரெடி பண்ண முடியும்னு சொல்றாங்க. நான் ஒரு கேப் புக் பண்ணிட்டு நேரா ஆபீஸ் கிட்ட வந்துடுறேன். சரி, கிளம்பி வா. அது தாட்சாயணி. என்ன சொல்லுங்க? ஆபீஸ்க்கா வர? இப்ப அப்படிதானே சொன்னேன். இல்ல, அதுக்கு இல்ல. எதுக்கு தேவையில்லாம ஆபீஸ்க்கு கேப் புக் பண்ணிட்டு வர? நீ வீட்டுக்கு தானே போற, அப்ப ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு புக் பண்ணிட்டு போலாம்ல. ஆடிட்டர் வேற அக்கவுண்ட் கிளியரன்ஸ்க்காக கூப்பிட்டு இருக்காரு. சரி போலன்னு பார்த்தா இந்த கார் வேற காலை வாரிடுச்சு. நான் ஆபீஸ்க்கு வரேன். நாம 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போய் ஆடிட்டரை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். சரி, நான் வச்சுட்டுமா? தாட்சாயணி தாட்சாயணி தாட்சாயணி, ஒரு நிமிஷம். ஆடிட்டரை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமே. ஏன், இன்னைக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, முக்கியமான ஒருத்தரை நான் இங்க வர சொல்லிருக்கேன், அதான். யார் அந்த முக்கியமானவரு? ஏன், அவரை நான் பார்க்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் ஆபீஸ்க்கு வரேன், முதல்ல போனை வைங்க. தாட்சாயணி தாட்சாயணி, ரேவதி வேற இங்க வரேன். இந்த சமயத்துல தாட்சாயணி வந்து அவளை பார்த்துட்டா ஆபத்தாயிடுமே. என்ன பண்றது? தாட்சாயணி வரதுக்குள்ள இந்த ரேவதி வரணுமே.
ரேவதி, ஊருக்கு அல்வா கொடுக்குறோம் இந்த எஸ்எஸ்கே. ஆனா நீ எனக்கே அல்வா கொடுக்குறியா? வாடி, வா வாடி, உன்னை பாத்துக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.